பொன் வில்சன் சார், திரு செங்கோட்டையினுடைய பயணம் ஏதாவது அதிமுகவிற்குள் அந்த தொண்டர்கள் மத்தியில் ஏதாவது ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கா? இல்லை, அது வந்து ஒரு பெரிய கேள்வி அப்படின்றத நான் நினைக்கல. ஏன்னா ஒரு தனிப்பட்ட நபர் வந்து போய் பார்க்குறது வந்து இப்போ அது வந்து அரசியல் சாயம் பூசுகிற மாதிரி இருந்தால் பிஜேபிக்கும் பயங்கரமான கெட்ட பேர். அப்படியா? ஆமாம், ஏன்னா இந்தியா ஃபுல்லாக இதை தான் செய்கிறாங்க, அதை தான் தமிழ்நாட்டையும் செய்கிறாங்கன்ற ஒரு கெட்ட பேர் வரும். சரி. அதிமுகவுக்கும் ஒரு கெட்ட பேர் வரும், கட்டுக்கோப்பாக இல்லையோ அப்படின்ற மாதிரி. ரெண்டு பக்கமும் கெட்ட பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை அந்த மாதிரி எடுத்துக்காமல் ஒரு மூத்த தலைவர் ஏதோ ஒரு விஷயமாக அவர் ஒரு சுதந்திரத்தோடு போய் பார்க்குறாரு. அரசியலும் பேசலாம், மற்றபடி ஏதாவது சிக்கல் இருந்தால் அதை கொடுத்தும் பேசலாம். அப்படி இல்லைன்னா தனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பாதுகாப்பு தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குற பாதுகாப்பு எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு அது நம்பிக்கை இல்லை, அந்த விதத்தில் கூட இருக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டு அரசு ஒருவேளை என்னை உளவு பார்க்குறதுக்காக பாதுகாப்பு கொடுத்துருக்குதோ அந்த எண்ணம் இருக்கலாம். அதனால் எனக்கு மத்திய பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரியும் இருக்கலாம். ஏனென்றால் அவர் சொன்னார், தமிழ்நாட்டு வந்து நான் பாதுகாப்பே கேட்கல, அவங்களா எனக்கு போட்டிருக்காங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் அச்சுறுத்தல் கிடையாது, ஆனால் அவங்களா போட்டிருக்காங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் எதற்காக போனார்னு நமக்கு தெரியாது, அவராக சொல்கிற வரைக்கும் தெரியாது. பட்டு எடப்பாடியார் போனது வந்து எடப்பாடியார் வெளியே வந்து சொன்னார், இந்த மாதிரி நான் போனது வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைகளை முதலமைச்சர் சொன்னார் இல்லையா, தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பேசணும் பார்த்தாருன்னா அப்படின்னு. நான் வாய்ப்பு கேட்டேன், வாய்ப்பு கொடுத்தாங்க, கிடைக்குமான்னு பார்த்தேன், கிடைச்சிது, கொடுத்தாங்க, நான் வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பற்றி பேசினேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அதே வந்து அமித்ஷா என்ன சொன்னார், என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு எக்ஸ் வலைதளத்தில் அவர் போட்டார். அவருடைய விருப்பத்தை, அவருடைய நம்பிக்கையை அவர் போட்டிருக்காரு. அரசியல் பேசியிருப்பாங்கன்னா பேசியிருப்பாங்க, அரசியல் பேசாமல் இருக்க மாட்டாங்க. ரெண்டு அரசியல் தலைவர், அவர் உள்துறை அமைச்சர், இவர் எதிர்க்கட்சி தலைவர், அரசியல் பேசியிருப்பாங்க, சில நிலைப்பாடுகளை பேசியிருப்பாங்க. ஆனால் கூட்டணி அளவுக்கு, தொகுதி பங்கீடு அளவுக்கு பேசியிருப்பாங்களான்னா அது பேசியிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா தேர்தல் இன்னும் காலம் இருக்குது. ஆனால் நிறைய கட்சிகள் கூடுவதும் பிரிவதும் இது இயற்கையாக நடக்கும். இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் அப்படியே கூட்டணியில் இருப்பாங்களான்றதும் நிச்சயமாக சொல்ல முடியாது. இன்றைக்கி இருப்பாங்கலாம், பிரிந்து இருக்கிறவங்களாம் அப்படியே பிரிந்தே தான் இருப்பாங்களான்றதும் நிச்சயமாக சொல்ல முடியாது. அது இன்னொரு 6 மாதத்தில் தான் அது தெளிவுபடும். மற்றபடி என்னென்னா இன்றைக்கி என்ன ஒரு பெரிய போட்டி அப்படின்னா, திமுக இல்லை அப்படின்ற ஒரு நிச்சயத்திற்கு பிரதான எல்லா கட்சிகளும் வந்துட்டாங்க. அதாவது இந்த தேர்தலில் திமுக வந்து தோற்கடிக்கப்படும், அந்த இடத்துல யார் உட்காருது, திமுகவை தோற்கடிக்கிற இடத்துல யார் முதன்மையாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி நாங்கள் இருப்போன்றாங்க, தமிழக வெற்றி கழகம் நாங்கள் இருப்போன்றாங்க, இப்போ பிஜேபி என்ன செய்வாங்க, நாங்கள் இருப்போன்றாங்க. ஆனால் அதிமுக என்ன, நாங்கள் தான் அந்த இடத்துல பிரதானமாக இருப்போம் அப்படின்றாங்க. அப்போ இதில் யார் யார் கூட சேர போகிறாங்க, யார் யார் கூட சேராமல் இருக்க போகிறாங்க, இதெல்லாம் வந்து இன்னொரு 6 மாதத்தில் தான் தெளிவாகும். இப்போத்துக்குள்ளே அது தெளிவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போத்துக்கு பர்முடேஷன், காம்பினேஷன், ஒரு யூகங்கள், கற்பனைகள் எல்லாமே நம்மளுக்கு வரும். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு அப்படி 3 விஷயங்கள் சொல்லலாம். இன்னொன்று விருப்ப கணிப்பு, இது 2வது. 3வது அனுபவ கணிப்பு. இந்த 3 விதத்தில் தான் கணிக்க முடியும். ஒன்று கருத்து கணிப்புனா, தேர்தல் அடுத்த மாதமோ 2 மாதத்துலேயே வரப்போகுதுன்னா இப்போது கருத்து கணிப்பு வெளியிட்டா, இப்போ சி ஓட்டரோ, ஏ ஓட்டரோ, பி ஓட்டரோ, டி ஓட்டரோ, அப்போ வெளியிட்டால் தான் நம்பகத்தன்மை உள்ளது அப்படின்றது. மற்றதெல்லாம் அது கருத்து கணிப்பு இல்லை, கருத்து திணிப்பாக இருக்கும். அது அதிமுக ஆதரவாக வந்தாலும் அதுதான், காங்கிரஸுக்கு ஆதரவாக வந்தாலும் அதுதான். அதனால் கருத்து திணிப்பாக தான் இருக்கும். 2வது விஷயம் என்னென்னா அனுபவ கணிப்பு, கடந்த கால அனுபவம். கடந்த கால அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவின் அதிருப்தி ஓட்டுக்களை அறுவடை செய்கிற இடத்துல அதிமுக தான் இருந்துச்சு. 52 ஆண்டுகளாக அதிமுகவின் அதிருப்தி ஓட்டுக்களை அறுவடை செய்கிற இடத்துல திமுக தான் இருந்துச்சு. ஆனால் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் வந்து கன்கரண்ட்டாக, கன்சிஸ்டண்ட்டாக 3 முறை வந்து திமுகவை அதிருப்தி அடைய வைத்தார்கள், திமுக மீது அதிருப்தி அடைய வைத்தார்கள். ஜெயலலிதா அம்மா 2 முறை அதிருப்தி அடைய வைத்தார்கள். அதனால் ஏடிஎம்கே ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆப்போசிட் சைடில் திமுக அறுவடை பண்ணக்கூடிய இடத்துல. அதனால் அவங்க வந்து ஒரு முன்னணியில் நிற்கிறாங்க அப்படின்லாம். இப்போ விருப்ப கணிப்பு அப்படி, இது அனுபவ கணிப்பு. விருப்ப கணிப்பு அப்படின்னு எடுத்தால் எல்லாருமே சொல்லலாம். இப்போ ஸ்டாலின் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னார், 2வது இடத்துக்கு தான் போட்டி போடுறாங்க. அது விருப்பம், தன்னம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை விருப்பம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தாவேக்கா சொன்னால் எங்களுக்கும் திமுகவுக்கு தான் நேரடி போட்டி, வேறு யாரும் களத்தில் கிடையாது அப்படின்னு அவங்க விருப்பம். அது விருப்ப கணிப்பு தான். இது போல் ஒவ்வொருத்தரும் விரும்பலாம். ஆனால் உண்மையில் யதார்த்தம் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தை வச்சு மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும், எதிர்காலத்தை நம்ம நிர்ணயிக்க முடியாது. மக்கள் ஓட்டு போட்டால் தான் தெரியும். அப்போ கடந்த காலத்தில் வச்சா
திமுக அதிமுக தான் இங்கே பிரதான கட்சிகள். அவங்க 2 பேர் மேலே தான் வந்து அதிருப்தியோ திருப்தியோ மக்களுக்கு இருக்கும் அப்படின்றது. இப்போ திமுக இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி 5 வருட ஆன்டி இன்கம்பன்சியை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல அதிமுக என்ற பிரதான கட்சி, இரட்டை இலை சின்னம் அதிமுக என்ற கட்சி தான் இருக்கிறது. அதுதான் இந்த தேர்தலில் வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொன்வில்சன் சார், தனியரசு சார் பேசுனதை கேட்டிங்களா? என் நண்பர் தனியரசு நானும் இடைவிடாமல் இதே மாதிரி நிறைய விஷயத்தில் பேசியிருக்கோம். அவர் சொல்றாரு, அவருடைய கருத்து வந்து ஒரு பரந்துபட்ட கருத்தா சொல்றாரு, ஒரு உணர்வோட சொல்றாரு. ஏன்னா 2 முறை அவர் வந்து அதிமுக கூட்டணியில தான் அதிமுக சார்பாக நிற்கும் பொழுது தான் இனி பிஜேபி கூட்டணி இல்லை அப்படின்ட்டு அதிமுக ஒரு முடிவெடுத்து அறிவித்த போது உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், ராஜா சொன்ன வார்த்தை, நாங்கள் வந்து நெல்லிக்காய் மூட்டையை போல கட்டி வச்சுருந்தோம், நாங்கள் அவுத்து விட்டுருந்தா நெல்லிக்காய் மூட்டையை போல் அதிமுக செதறி இருக்குன்னு சொன்னார். அப்படி அவர் சொல்லும்போது என்னென்னா ஏடிஎம்கே மெஜாரிட்டி கவர்மெண்ட் இங்கே, ஆனால் யாரும் அதுக்கு எந்த மறுப்பும் பேசலைன்னு அவர் சொன்னார்ல. 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி எப்போ மேடம் சசிகலா சிறைக்கு போனாங்களோ அன்னையிலிருந்து இன்னைக்கு தேதி வரை டெல்லி தான் நம்மை ஒன்றிணைக்கும், டெல்லியால் தான் நாம் வாழ்கிறோம் அப்படின்ட்டு அந்த கட்சி நம்ப தொடங்கிருச்சு அப்படின்னு சொன்னார்ல. அதில் ஏதாவது பொய் இருக்கா? இல்லை, அந்த கட்சி அப்போத்துலேருந்து 2022 வரைக்கும் வந்து இரட்டை தலைமையில் இருந்தது. ஒருங்கிணைப்பாளராக அந்த கட்சி தலைவராக இருந்தது ஓபிஎஸ். அப்போது அவர் யாரை சொல்கிறாருன்னு தெரியல எனக்கு. இல்லை, அவரோட எல்லாரையும் சேர்த்து சொல்கிறாரு. 17 இருக்கலாம், அப்படி இருக்கலாம். 2017 பிப்ரவரி 14ஆம் தேதி தீர்ப்பு, 17ஆம் தேதி சிறைக்கு செல்றாங்க, 18ஆம் தேதி ஒரு பதவி ஏற்கிறாரு, 7ஆம் தேதி 5ஆம் தேதி 5ஆம் தேதி ஓபிஎஸ் ராஜினாமா, 5ஆம் தேதி ஓபிஎஸ் அவர்கள் ராஜினாமா பண்றாரு. 7ஆம் தேதி ஓபிஎஸ் அவர்கள் திரு குருமூர்த்தி அவர்கள் அறிவுரைக்கு இணங்க போய் இந்திரா காந்தி நம்ம ஜெயலலிதா அம்மா சமாதியில் போய் சத்தியம் எடுக்கிறாரு. அப்போ அங்கே உட்காந்து தியானம் பண்றாரு. அப்போ இதெல்லாம் யாருக்கு எதிராக பண்ணாரு தியானம் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதனால அவர் சொல்ற விஷயத்துல வந்து இப்போ இவங்க எல்லாரையும் சேர்த்து சொல்றாரா அப்படின்றது அவர் தனியரசு தான் தெளிவுபடுத்தணும். அப்படின்றது இன்னொரு விஷயம் என்னன்னா, இல்ல அரசியல் வார்த்தை எல்லாமே இருக்கும். மீசை இல்லாத ஹிட்லர், அடுத்த நாளே நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக. என்ன அப்புறம் வந்து பண்டார பரதேசிகளின் கட்சி, அடுத்த நாளே வாஜ்பாய் நல்ல தலைவர். இதெல்லாம் வந்து இயற்கை. கூடா நட்பு கேடாய் முடியும், அடுத்த நாளே வந்து வருக காங்கிரஸ். இல்லை சார், அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வேற, கூட்டணி சேர மாட்டோம்னு சொல்லிட்டு கூட்டணி சேருவது வேற. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா கட்சியே வந்து ரீஆர்கனைஸ் பண்ணுவதற்கு இவங்களால தான் முடியும்னு பேசுறாங்க. எச் ராஜா பேசின பேச்சை நீங்க தனிப்பட்ட ஒரு நபர் பேசின பேச்சை உதாரணம் காட்டுறதுக்காக நான் சொல்றேன். சரி, வைகோ பேசாத பேச்சா சார்? திமுக ஸ்டாலினை பற்றி வைகோ பேசாத பேச்சா? வாரிசு அரசியலுக்கு எதிராகத்தான் என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிறேன்னு சொன்ன வைகோ தான் மகனே தான் வாரிசாக எடுத்துன்னு வந்துட்டார். அதனால் இது அந்த தனிப்பட்ட பேச்செல்லாம் நான் கணக்கில் எடுத்துக்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, தேர்தல் என்பது கொள்கை வேறு, கூட்டணி என்பது வேறு. உண்மைதான், கடந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க பிஜேபி கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னு சொல்லலாம். யாருமே இருந்தாலும், அது ஓபிஎஸ் தலைவராக இருந்தாலும் சரி, நான் எடப்பாடி தலைவராக இருந்தாலும் சரி, நான் வந்து இந்த தலைவர் அந்த தலைவர்னு பார்க்கல. கட்சி வந்து ஒரு இடத்துல இருக்குது, அந்த கட்சி ஒரு ஆளுமை கீழே இருக்குது. காலம் நிர்ணயிக்கும் யார் சேருறது யார் சேர வேணான்றது. அது தொலைக்காட்சியில் விவாதம் பண்ணியெல்லாம் சேர முடியாது அப்படின்றது வேற விஷயம். நான் அதை நம்புகிறேன். அடுத்த விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக பிரதான கட்சி. அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் தொகுதி பங்கீடுக்காக கொள்கையிலே முரண்பாடு உள்ள கட்சிகள் கூட கூட்டணியில் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 96வது வருஷம் 13 நாள் வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தார். அதே 98ஆம் வருஷம் 13 மாதம் ஆட்சியில் இருந்தார். 99லேருந்து பார்த்தீங்கன்னா 5 வருடங்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தார். ஒவ்வொரு நேரமும் தமிழ்நாட்டில் வேறு வேறு கூட்டணி, வேறு வேறு கட்சி கூட்டணி, பிஜேபி கூட இல்லைன்னு சொல்ல. அதனால் அது ஒரு பக்கம், நம்ம பிஜேபி ஏற்றுக்கிறோமோ ஏற்றுக்கலையோ ஒரு பக்கம். யதார்த்தம், யதார்த்தம் என்ன, திமுக என்ற ஒரு கட்சி தோற்கடிக்க வேண்டும். அப்போ எந்த ஓட்டும் சிந்தாமல் சிதறாமல் சேர வேண்டும். அப்போ திமுக என்ற கட்சியை தோற்கடிக்க வேண்டும்னா எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க போராடணும். திமுக கூட்டணி கட்சிகளே எதிர்கட்சிகள் தான்.
அவங்க என்னமோ கூட்டணி ஆட்சியில் பங்கு இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இது வரைக்கும் போராட்டத்தை எதுவுமே செய்யாமல் ஒரு தோழமை சுற்றுதலோடு நிறுத்திக்கிறாங்க சில விஷயங்களில். ஆனால் அவங்களும் எதிர்க்கட்சியாக செயல்பட்டுருக்கணும், ஆனால் அவங்க செயல்படலை. அப்போது எல்லாமே எதிர்க்கட்சிகள் அத்தனையும் நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சி அப்படி போராடுவாங்க. ஆனால் களத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக தான் எதிர்க்கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சியாகவும் சட்டமன்றத்தில் இருக்கிறது அதிமுக தான். அப்படி இருக்கும்போது அதிமுக தான் முடிவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கும் யார் யார் கூட்டணியில் சேருவாங்க சேர மாட்டாங்க. அப்போ அதில் நிறைய இடர்பாடுகள் வரும். நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல் வியூகம் அமைக்கிறதே வந்து ஒரு கட்சிக்கு வந்து இன்னொரு கட்சியை பலவீனப்படுத்துறதோ இல்லை இன்னொரு கட்சியை பலப்படுத்துறதோ இதெல்லாம் ஒரு தேர்தல் வியூகமாக இருக்கலாம். எல்லா கட்சியும் அப்படி தான். எல்லா கட்சியும் வந்து மற்ற கட்சியை வாழ வைக்கிறதுக்காக தான் கட்சியை நடத்தலை. எல்லா கட்சியும் வந்து மற்ற கட்சியை பலவீனப்படுத்தணும். இந்த கட்சி எங்களை வாழ வைக்கும்ட்டு ஏடிஎம்கே நம்புகிறதே சார், அதுதானே சார் பிரச்சனை? இல்லை அப்படி இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அந்த நம்பிக்கை கிடையாது. தொகுதி கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் போடக்கூடிய வியூகம் சார். ரொம்ப சிம்பிள் சார், நீங்கள் பாருங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ அவர் முதல் சுற்றுல பேசும்போது உங்களுக்கு கோபம் வந்தது. நீங்கள் நான் வந்து கட்சி அலுவலகத்தை பார்வையிட போகிறேன்னு சொல்லிட்டு போனார், கரெக்டுங்களா? பார்த்து விட்டு வந்த பிறகு மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை பட்டியலிட்டு பேசிட்டு வந்தேன்னு சொன்னார், கரெக்டுங்களா? ஆமாம். அந்த ஒரு ஏன் வந்து இப்படி நீங்கள் இந்த டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் நீங்கள் இப்படி மாற்றி பேசுவதற்கு என்ன காரணம்? எது சார் டிரான்ஸ்பரன்சி? என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? என்ன புரியல? அவர் தமிழ்நாட்டில் யார் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? உதயநிதி கிட்ட, ஸ்டாலின் கிட்ட பர்மிஷன் இல்லை. ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்த கட்சி அலுவலகத்தை காணொலி வாயிலாக திறந்து வச்ச அலுவலகத்தை பார்க்க போறார். அவர் கொடுக்குற ரீசன் அதாவது லெஜிட்டிமேட் ரீசனாக இருக்குதா இல்லையா? கட்சி அலுவலகத்தை பார்க்க போகும்போது கேட்குறாங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு. இப்போ நான் வந்து கட்சி அலுவலகத்தை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன், அதோட எக்ஸ்டென்ஷன், அதோட இப்போ கட்டிட அமைப்பு கூடுதலாக பண்ணது எல்லாத்தையும் நான் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். மற்றபடி நான் வேறு எதுவும் பெரிய விஷயமா நான் வரல அப்படின்றார். மத்தியானம் அமித்ஷாவை பார்த்த பிறகு அடுத்த நாள் காலையில் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து இயற்கையாக அப்பாயின்மெண்ட் கேட்டோம், கிடைச்சிருச்சு, கிடைக்கலன்னா பரவாயில்ல, கிடைச்சதால் என்ன செய்தோம், நாங்கள் வச்சுருந்த மகஜர் அதில் க்ளீனாக சொல்கிறாரு. நடந்தாய் வாழி காவேரி திட்டத்துக்கு 943 கோடி ஒதுக்குனீங்களே, இன்னைக்கு வரைக்கும் வரல, என்ன ஆச்சு? அடுத்து காவிரி கோதாவரி திட்டம் என்ன ஆச்சு? இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டிற்கு, அதற்கு நீங்கள் அனுமதி கொடுங்க. SSA ஃபண்டு 2152 கோடி PM ஸ்ரீ ஸ்கூலுக்காக நீங்கள் ஒதுக்காமல் இருக்காதீங்க, அந்த காசை கொடுங்க. அதே மாதிரி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 4054 கோடி பெண்டிங் வச்சிருக்கிறீங்க, அதை கொடுங்க. அதே மாதிரி தொகுதி மறுவரை இப்போ செய்யவே கூடாது, தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு ஏற்படக்கூடாது. இப்படி எல்லா திட்டங்களையும் அவர் போட்டதை வந்து மனுவாக கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் வேற எதுவும் பேசலை அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோதான். அவர் கௌரவமாக பேசுகிறார். ஆனால் இதை தாண்டி அரசியல் பேசியிருப்பாங்கன்னா பேசியிருப்பாங்க. எதுவுமே எந்த முடிவும் வந்து இன்னும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தேர்தல் இல்லை. எதுவுமே எந்த பர்முடேஷன் காம்பினேஷனும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால எதுவுமே அவசரப்பட்டு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி அதுல நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கலாம், நிறைய நிபந்தனைகள் இருக்கலாம். ஒருவேளை சொல்லலாம், எங்களது கப்பல், இந்த கப்பல் கேப்டன் நான், இந்த கப்பலில் யார் யார் ஏறுறாங்களோ கரை சேர்க்கப்படுவீர்கள், இல்லை எல்லாம் கடலில் மூழ்கிற சூழ்நிலை வந்துடும். இந்த கப்பலில் யார் ஏறணும் யார் ஏறக்கூடாதுன்னு முடிவு பண்ணுற இடத்துல நாங்கள் இருப்போம் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். அதனால் தேர்தல் நேரத்தில் தான் அந்த முடிவுகள்லாம் சொல்லும். அதே மாதிரி பிஜேபி இந்த கட்சியை உடைக்க நினைக்கிறதான்னா அது வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து சொல்ல முடியாது. நம்ம வந்து அவசரப்பட்டு சொல்லாம நம்ம வந்து சொல்லக்கூடாது. அப்படி உடைப்படுற இடத்துல இந்த கட்சி இருக்கிறதா அப்படின்னா அந்த கட்சி அந்த அளவுக்கு பலவீனமா இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உடைக்கக்கூடிய அளவுக்கு பலவீனமா அந்த கட்சி இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.